டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் நேரடியாக மோதிக்கொண்ட விவாதம் உலக அரங்கில் கவனிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் அதிபர் வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடக்கூடிய இந்த விவாதங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. வாக்காளர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை ஒரே மேடையில் வைத்து முழுமையாக தெரிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் வேட்பாளர்களும் ஒரே மேடையில் எப்படி மற்ற வேட்பாளர்களை விட நாம் சிறந்த வேட்பாளர் அப்படின்னு வாக்காளர்கள் கிட்ட வலுவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பு. இந்த விவாதங்களுக்கு அமெரிக்க தேர்தலில் ஒரு பங்கு இருக்கா அப்படின்னா, தாக்கம் இருக்கா அப்படின்னா, அதற்கு கடந்த விவாதமே சான்று. கடந்த விவாதம் நடைபெற்றது ட்ரம்ப்புக்கும் அதிபர் ஜோ பைடனுக்கும் இடையே. அதில் ஜோ பைடன் தூங்கி வழிந்தார், பெரிய அளவுக்கு சொதப்பினார். அதனால் அவர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்தஸ்தையே இழந்தார். ஜனநாயக கட்சி வேட்பாளராக அவர் போய் கமலா ஹாரிஸ் வந்தார். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கமலா ஹாரிஸுக்கு ஒரு லார்ஜர் ஆடியன்ஸுக்கு முன்னால் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு முக்கியமான வாய்ப்பு, முக்கியமான தேவை. கமலா ஹாரிஸ் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கூட, நீண்டகால அரசியல்வாதி என்றாலும் கூட, அமெரிக்காவில் நீங்கள் விசாரித்தீங்கன்னாலும் கூட அவரை அறியாதவர்கள் நிறைய அதிகம். ஸோ இந்த ஒரு லார்ஜர் ஸ்டேஜை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை அவங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நாடறிந்த, உலகம் அறிந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் சென்சேஷனல் பர்சனாலிட்டி. ஒரு ரியாலிட்டி ஷோவுடைய ஒரு அங்கமாக அமெரிக்க அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு முக்கிய பங்காக ட்ரம்ப்புடைய எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். ட்ரம்ப்புக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனால் கமலா ஹாரிஸுக்கு அவருடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு பெரிய அளவுக்கான அறிமுகம் இந்த மேடை மூலமாக அமைந்தது. இந்த வாய்ப்பை கமலா ஹாரிஸ் எப்படி பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னா, வலுவாகவே பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். என்ன பேசினார் அப்படிங்கிறத காட்டிலும் எப்படி பேசினார், எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது முக்கியம். ஏனென்றால் இந்த டிபேட் நடைபெறுவது அப்படிங்கிறது டெலிவிஷன் மீடியமில். ஸோ சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ ஸ்டைலும் முக்கியத்துவம் பெறுகிறது. எவ்வளோ அசர்ட்டிவாக இருக்கிறீங்க, உங்கள் உடல் மொழி எப்படி இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா, எந்த கேண்டிடேட் இந்த இதில் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ் உன்னித்து கவனிப்பாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி. அவருக்கு இந்த டெலிவிஷன் மீடியமில் ஒரு பெரிய கம்ஃபர்ட் உண்டு. கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ராசிக்யூட்டர், ஒரு வழக்கறிஞர், ஒரு கோர்ட் ரூமில் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் உண்டு. ஆனால் டெலிவிஷன் மீடியமில் ட்ரம்ப் கிட்ட ஒரு வலுவான கேண்டிடேட்டாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மைண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதிராளியோடைய மனநிலையோட விளையாடி ட்ரம்ப்பை பல இடங்களில் ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் தள்ளினாங்க. ஒரு வலுவான பாடி லாங்குவேஜ் போஸ்டர்ஸை பயன்படுத்தினாங்க. அவரை கடுமையான சொற்களால் தாக்கி பல இடங்களில் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளினாங்க. ஒரு வீக் கேண்டிடேட், ஒரு லாயர், அவர் ஒரு கான்விக்டட் கிரிமினல், இந்த மாதிரி ஒரு கடுமையான ரிட்டாரிக்ஸ் மூலமாக ட்ரம்ப்பை டிஃபென்சிவ் பொசிஷனில் தள்ளினாங்க கமலா ஹாரிஸ். ட்ரம்ப் இதை எப்படி கையாண்டார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வழக்கமான ஸ்டைலில் கையாண்டார். கமலா ஹாரிஸ் மீது, அவரது ஆட்சியின் மீது, ஜோ பைடன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார். பல இடங்களில் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க, நிரூபிக்கப்படாத அதே சமயத்தில் பலரால் நம்பப்படக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் கூறினார். அது அவருடைய வழக்கமான ஸ்டைலில் அவருடைய ஆதரவாளர்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதில் நிறைந்திருந்தன. ஆனால் பொதுமக்கள், அதாவது 2 கட்சியில் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு திறந்த மனதோடு பார்க்கக்கூடியவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருந்ததா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே வேளையில் ஜோ பைடன் போல ஒட்டுமொத்தமாக சொதப்பினாரா அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்லிட முடியாது. சரி, என்ன பேசினாங்க, என்னவெல்லாம் பேசினாங்க? இந்த விவாதத்தில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பொருளாதாரத்தை பற்றி பேசினாங்க. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் பொருளாதாரம் நம்பர்ஸ்லாம் வளர்ந்தது என்றாலும் கூட இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிறது அமெரிக்க சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் கமலா ஹாரிஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் வைத்தார். ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்துடைய சில செயல்பாடுகள், அதனது நம்பர்ஸ் எல்லாம் சுட்டி காட்டி பேசினார் கமலா ஹாரிஸ். முக்கியமாக ட்ரம்ப் கையாண்ட ஒரு அட்டாக் தந்திரம் அப்படிங்கிறது எதற்கெடுத்தாலும் இமிக்ரேஷன். இந்த நாட்டில் சட்டவிரோத குடியேற்றங்கள் அப்படிங்கிறது அதீத அளவுக்கு நடந்துட்டுருக்கு. அதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதற்கு காரணம் கமலா ஹாரிஸோடைய நிர்வாகம். நாட்டில் எல்லாரும் மெக்சிகோலேருந்து தென் அமெரிக்காலேருந்து பெருமளவுக்கு குடியேறிட்டு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் பைடன் நிர்வாகத்துடைய தோல்வி. அதில் முக்கியமாக இந்த இலாக்காவை கவனிக்கக்கூடியவர் கமலா ஹாரிஸ், அவருடைய தோல்வி. இதனால் கிரிமினல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. நாட்டில் பெருமளவுக்கு கிரைம்ஸ் கூடிட்டுருக்கு. எந்தெந்த நாடுகள்லேருந்து வர்றாங்களோ அங்கங்கெல்லாம் கிரைம்ஸ் குறைஞ்சு அமெரிக்காவில் கூடிட்டுருக்கு அப்படின்னு போய் ஒரு கட்டத்தில் இங்கே குடியேறவங்கெல்லாம் நாய்க்கறி சாப்பிட்றாங்க, பூனைக்கறி சாப்பிட்றாங்க, நம்ம நாட்டு மக்களுடைய செல்ல பிராணிகள் எல்லாம் திருடி பூனைக்கறியாக நாய்க்கறியாக சாப்பிட்றாங்கங்கிற அளவுக்கு போனார். கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அதற்கு பதிலடியாக இதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது.
2 கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்தோம். ஆனால் அந்த மசோதா நிறைவேற விடாமல் தடுத்து நிறுத்தியவர் ட்ரம்ப். அவருடைய நோக்கம் இந்த குடியேற்ற பிரச்சனைக்கு தீர்வு அல்ல, இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கணும், அதை வச்சு அரசியல் செய்யணுங்கிறது தான் ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு அப்படின்னு கமலா ஹாரிஸ் பதில் தாக்குதல் செய்தார். வெளி விவகாரம், ஃபாரின் பாலிசியை பற்றி நிறைய பேச்சு வந்தது. 3ஆம் உலக போரை நோக்கி பைடன் நிர்வாகத்துடைய தோல்வியால் அமெரிக்கா போயிட்டுருக்கு. உலக நாடுகள்லாம் நம்மளை மதிக்கிறதே இல்லை. இப்போது மிடில் ஈஸ்டில் போர் நடக்குது, ரஷ்யாவில் போர் நடக்குது. இதற்கெல்லாம் காரணம் பைடன் நிர்வாகத்துடைய தோல்வி. நான் ஆட்சியில் இருந்தேன்னா இந்த போர்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு ஒரே போடு போட்டார் ட்ரம்ப். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கமலா ஹாரிஸ் வலுவான பதில் குற்றச்சாட்டு வைத்தார். உலக சர்வாதிகாரிகள்லாம் ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள், புத்தின் ட்ரம்ப்புடைய ஆதரவாளர். இந்த போரில் கூட எடுத்துக்கோங்க, யுக்ரைன் ஜெயிக்கணும்னு அவர் சொல்லவே மாட்டார். அவர் புத்தின் பக்கம், மாஸ்கோ பக்கம் அப்படின்னு ரஷ்யாவோடு ட்ரம்ப்பை இணைத்து பேசினார் கமலா ஹாரிஸ். இதை தாண்டி உலக சர்வாதிகாரிகள்லாம் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அவங்களுடைய காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கணும்னா ட்ரம்ப் தான் வரணும். இன்றைக்கி நம்ம தோழமை தேசம் கூடலாம் பேசுகிறோம், அவங்கெல்லாம் கைகொட்டி சிரிக்கிறாங்க, ட்ரம்ப் ஒரு டிஸ்கிரேஸ்ன்னு கருதுறாங்க அப்படின்னு சொல்ல, உலக நாடுகள்லாம் கைகொட்டி சிரிப்பது பைடன் நிர்வாகத்துடைய பலவீனத்தை கண்டுதான் அப்படின்னு ட்ரம்ப் பதிலடி கொடுத்தார். ஆப்கானிஸ்தானில் நடந்த குளறுபடிகளுக்கு பைடன் நிர்வாகத்தை அவர் காரணமாக காட்டினார். அப்புறம் மத்திய கிழக்கில் நடந்த போர் பற்றிய விவாதங்கள் போச்சு. இந்த போர் நான் ஆட்சியில் இருந்தால் நடந்திருக்காது. யுக்ரைனில் கூட போர் மூண்டிருக்காது. இந்த போர் மூண்டதுக்கான காரணமே பைடன் ஹாரிஸ் நிர்வாகம்தான். நான் ஆட்சிக்கு வந்தால் நான் வென்றதிலிருந்து ஆட்சி பொறுப்பில் அமர்றதுக்கு முன்னாடி இந்த போர்கள்லாம் நிப்பாட்டிடும் அப்படின்னு சொன்னார். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இஸ்ரேல் ஆதரவு அப்படிங்கிறது 2 கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய விஷயம். அதே வேளையில் பாலஸ்தீன துயரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டத்தை அமெரிக்காவில் உருவாக்கியிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரானவர் கமலா ஹாரிஸ், இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், அந்த தேசம் இருக்குமாங்கிற ஒரு சூழலே கமலா ஹாரிஸ் ஆட்சிக்கு வந்தால் உருவாகும் அப்படின்னு சொல்ல, இஸ்ரேலை நான் ஆதரிக்கிறேன், அதே வேளையில் ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன், பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தேச உருவாக்கத்துக்கும் நான் ஆதரவாக இருக்கேன். இந்த துயரங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த போர் நிற்கணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு தெளிவான ஃபாரின் பாலிசி வேண்டும் என்றால் நான் ஜெயிக்க வேண்டும். இப்படியாக பல விஷயங்கள் இந்த விவாதத்தில் பேசப்பட்டது. கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும், அமெரிக்காவுடைய உள்கட்டமைப்பாகட்டும், அதில் இந்த 2 கேண்டிடேட்ஸோடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு இருவரும் ஸ்டைலில் சப்ஸ்டன்ஸில் என்று கடுமையாக மோதி கொண்டார்கள். கடந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் பைடனுடைய பலவீனம், இன்னொன்று ட்ரம்ப்புடைய ஸ்டைல். இதன் மூலமாக ஒரு நல்ல லீட் எடுத்த ட்ரம்ப் இந்த முறை கமலா ஹாரிஸிடம் கடுமையாகவே திணறினார். தன்னை ஒரு வலுமையான வேட்பாளராக நிலைநிறுத்தி கொண்டார் கமலா ஹாரிஸ். ஆனால் இதே வேளையில் இது இந்த தேர்தலையே புரட்டி போட்டு விடுமா, இந்த தேர்தலுடைய முடிவுகளையே அப்படியே தலைகீழாக ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்மானித்து விடுமா என்றால் அந்த அளவுக்கு இல்லை. ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்களும் இன்டர்நெட்டெல்லாம் பார்க்கும்போது, ட்விட்டர்லாம் பார்க்கும்போது எனர்ஜைஸ்டாகவே இருக்கிறாங்க. மேலும் ஒரு டிபேட்டை கேட்டிருக்கிறாங்க. இந்த டிபேட்டுடைய இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இருவரும் நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடிய, நேரடியாக பேசிக்கொள்ளக்கூடிய முதல் சூழல் இந்த டிபேட் மூலமாகத்தான். இன்னொரு டிபேட்டுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறது கமலா ஹாரிஸுடைய கேம்பெயின். அதற்கு ஒத்துக்கொள்வாரா ட்ரம்ப்? இந்த டிபேட்டுடைய விளைவுகள் இந்த தேர்தல்களில் எப்படி எதிரொலிக்கும்? போட்டி பார்க்கும்போது ரொம்ப கடுமையாகவே இருக்கிறது. தேசிய அளவிலையும் சரி, ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய முடிவுகள் எப்படி வேணால் மாறலாம் என்று சொல்லக்கூடிய மாகாணத்திலையும் சரி, கருத்து கணிப்புகள்லாம் இதான் சொல்கின்றன. இந்த டிபேட்டுடைய விளைவு இந்த தேர்தல் முடிவுகளில் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள் நமக்கு உணர்த்தும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.